கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய சிருஷ்டிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்களை இந்த யூடியூப் வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்துடைய அடிச்சுவடுகள் எனக்கூடிய இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தில் முதலாவது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்தார் என்பதை முதல் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்தினுடைய மைய வசனமாக இருக்கக்கூடியது யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதுமே செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, முதலாவதாக பிதாவுக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு, எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தார், இன்றைக்கு நாமும் எப்படி பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். விசேஷ வண்ணமாக முதலிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தை நாம் படிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே சாமுவேல் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? அப்ப உண்மையாலுமே கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இப்ப முதலாவது கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய வார்த்தை என்பது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய பிரமாணம், இன்னுமாக கர்த்தருடைய சத்தம் சொல்லி இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். இதெல்லாம் ஒரே காரியம்தான். அப்போ கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அதில் தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பிருந்தே பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்பி இருக்கிறார். சங்கீதம் 40ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் 8ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இதோ வருகிறேன்னு சொல்றார். அப்போ 8ஆவது வசனத்துல வாசிக்கும் போது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் சொல்றார். இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? இது மெய்யாலுமே இயேசு கிறிஸ்து தான் இங்கே பேசியிருக்கிறார் என்பது நமக்கு எப்படி தெரியும்? நாம் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே காண முடியும். இது பூமிக்கு வருவதற்கு முன்புதான், இதை இயேசு கிறிஸ்து தான் பேசியிருக்கிறார் என்பதை நாம் காண முடியும். யோவான் 10ஆம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை செய்ய பூமிக்கு வருவதற்கு முன்பிருந்தே இயேசு விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாருங்க? பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தார். பிதாவானவர் என்ன செய்யறாருன்னா, இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது எந்த சம்பவம் என்று தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் போவோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14, 15 நாம் வாசிப்போம்.
யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது எல்லா நீதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதிகளில் ஒன்று. நீதி என்றால் என்ன? நீதி என்பது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை தாங்க நீதியா இருக்கிறது. இதை நாம் உபாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படி செய்ய சவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக என்று சொல்லுகிறார். அவருடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கீழ்ப்படிவது அது நீதியாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எனக்கூடிய அந்த கட்டளைக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியும் போது அது நீதியாக இருந்தது. அப்ப அந்த நீதியை செய்த போது நம்முடைய பிதாவாகி தேவன் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிப்போம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் போது பிதாவுக்கு அது பிரியமாக இருந்தது. ஆகவே சொல்லுகிறார், இவர் எனது நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நாமும் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்மீதும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதே அவருக்கு பிரியமானதுன்னு வாசிச்சிருக்கிறோம். ஆக நாம கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுங்க நிச்சயமாகவே பிதா நம்மீது பிரியமுள்ளவராக இருக்கிறார். இன்னுமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின் மீது அளவு கடந்த விசுவாசம் கொண்டவராக இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்திலே தொடர்ந்து என்ன செய்கிறார்? உணவு தண்ணி இல்லாத இருக்கார். அந்த சூழ்நிலையிலே சோதனைக்காரன் வந்து என்ன செய்யறான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். சோதிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பதில்களை சொல்லுகிறார்? நாம் சற்று கவனித்து பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலே அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்திலே சோதனைகள் வருகிறது. 40 நாள் அவர் சோதிக்கப்படுகிறார். இந்த சோதனையில என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சோதனைக்காரன் வந்து அங்க கேள்விகளை எழுப்புறான். தொடர்ந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த சூழ்நிலையை கரெக்டா கவனிச்சுட்டு வந்து என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும். அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து அந்த தேவனுடைய பிரமாணத்தை அவர் என்ன செய்கிறாருங்க? அங்க அப்ளை பண்றார். தேவனுடைய வார்த்தை அவருடைய இருத்துக்குள் இருக்குதுங்க. தொடர்ந்து சொல்லக்கூடிய பதில் என்ன? அவர் பெருத்துறமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்கிறதை நாம் இங்க படிக்கிறோங்க. நிச்சயமாகவே இந்த பசியுள்ள நேரத்துல கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? தனக்கென்று அப்பத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி அவர் விசுவாசித்திருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்க. சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானபடியே பேசுகிறார், பிதாவுக்கு பிரியமானபடியே செய்கிறார். அது எப்படின்னு பார்க்கும்போதுங்க, யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே என்னை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். அவர் பிதாவுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் அவர் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அவர் தனியே இல்லை.
தொடர்ந்து இன்னுமாக அவர் பேசுகிற பேச்சு பிதாவுக்கு பிரியமானதாக இருக்கிறது. பிதா தனக்கு கட்டளையிட்டதை பேசுகிறார். அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? யோவான் 5ஆம் அதிகாரம் 36 நாம் வாசிப்போம். யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியை. பிதா என்ன கற்பிக்கிறாரோ அந்த கிரியையை அவர் செய்து கொண்டு வருகிறார். அப்ப ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா தொடர்ந்து பிதாவுடைய வார்த்தையின்படியாகத்தான் என்ன செய்யறாருங்க, அவர் செய்கிறார். இன்னைக்கு நாமும் நம்முடைய பேச்சாகட்டும், நம்முடைய நடக்கையாகட்டும் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எல்லாமே எப்படி இருக்கணுங்க, இயேசு கிறிஸ்து சொல்லியபடி இருக்கணும். அப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கும் போதுங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கேட்டு அவைகளின்படி நம்ம செய்யும் போது நம்மை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். பாருங்க, இப்படியாக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம், தேவனுடைய வார்த்தை தான் நம்மை கடைசியா நியாயந்திருக்க போகிறதுன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்ன செய்யுதுங்க, கடைசி நாளில் நியாயந்திருக்கும். யோவான் 12:48 சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன வசனம் தான் என்ன செய்யுதுங்க, கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அவர் சொன்ன வசனங்கள் என்னென்னது? அவர் சொன்னது தாங்க சுயாதீன பிரமாணம். அவருடைய வார்த்தை தான் சுயாதீன பிரமாணம். அந்த சுயாதீன பிரமாணத்தின்படிதான் நாம் நியாய தீர்ப்படைய போகிறோம். இப்ப நாம எப்படி நடந்து கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து பிதாவை பிரியப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிதாவினுடைய வார்த்தைகளாக இருக்குது. அப்ப இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக நாம் பிதாவை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணுங்க? யாக்கோபு 2:12 நாம் வாசிப்போம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள் என்கிறார். சுயாதீன பிரமாணம் என்பது என்ன? கிறிஸ்துடைய பிரமாணம் தான், கிறிஸ்துடைய வார்த்தை. அப்ப இதை அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது நம்மை புத்திமானோட ஒப்பிடுகிறார். அதுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி பேசினாரு, அதன்படி செய்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது நிச்சயமாகவே பிதா நம்பியது பிரியமுள்ளவராக இருப்பார். இன்னுமாக கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த பாகத்திலே மீத பகுதியை குறித்து நாம் அதிகமாக படிப்போம். பிரியமானவர்களே, இந்த பாடத்தினுடைய நிறைவிலே 3 கேள்விகள் கேட்கப்படும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்ல நீங்கள் பதில் அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.